டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிச்சு படிச்சு போர் அடிச்சிட்டிங்களா? நியூ சிலபஸ் புரியலையா? நோட்ஸ் எங்க கிடைக்கும்னு தெரியலையா? இனி நோ டென்ஷன். நம்ம சேனல்ல ஃப்ரீ கிளாஸ், ஃப்ரீ நோட்ஸ் அண்ட் ஈஸி எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே இருக்கு. நம்ம டார்கெட் ஒண்ணு தான், உங்களை கவர்மெண்ட் ஆபீசர் ஆக்குறது தான். அதனால நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடனே உங்க சேனல் உங்களுக்கு சேரும். சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா குரூப் 2 எக்ஸாம் நவம்பர் 1ல ஸ்டார்ட் ஆகுது. அதனால நம்ம சேனல்ல 60 டேஸ் பிளான் போட்டிருக்கோம். அது பாத்தீங்கன்னா இப்ப போயிட்டு இருக்கிறது பொது தமிழுக்கு உண்டானது. சரிங்களா? பொது தமிழ்ல நமக்கு 100 கேள்விகள் கேட்பாங்க. அதுல எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணலாம், அதுக்குண்டான கிளாஸஸ், அதுக்குண்டான நோட்ஸ் பிளஸ் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே நம்ம சேனல்ல கிடைக்கும். பாருங்க, எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 24/8/2026 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. எப்ப எண்ட் ஆகுதுன்னா 22/10/2026 முடிக்கிறோம். ஸோ 60 நாட்கள்ல நம்ம தமிழை எப்படியெல்லாம் படிக்கலாம், எந்த மாதிரி எல்லாம் நோட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் போட்டு சொல்லியிருக்கோம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 24/8/2026 25/8/2026 2 நாட்களுமே நம்ம எழுத்து இலக்கணம் பேசிக்கா தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ எழுத்து இலக்கணத்துல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி 2 டேஸ் நம்ம பிளான் பண்ண போறோம். நம்ம பிளான் ஷெட்யூல் படி ஒவ்வொரு டேவும் உங்களுக்கு உண்டான வீடியோ வந்துட்டே இருக்கும். அந்த ஷெட்யூல் படி நீங்க தமிழை போக்கஸ் பண்ணி படிச்சாலே 100 கொஸ்டின்ஸ்க்கு நீங்க 95 above தாராளமா எடுக்கலாம். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா 26ஆம் தேதி பிரித்து எழுதுதல் சேர்த்து எழுதுதல். பிரித்து எழுதுதல் சேர்த்து எழுதுதல்னாலே நம்ம புணர்ச்சி விதி பார்த்துட்டு தான் அதை பார்க்க முடியும். ஸோ புணர்ச்சி விதிக்கு உண்டான எல்லா எக்ஸ்பிளனேஷனும் நமக்கு கொடுத்துருவோம். அடுத்து பாத்தீங்கன்னா 27ஆம் தேதி சந்திப்பிழை குறில் நெடில் வேறுபாடு. 28ல மயங்கொழி எழுத்துக்கள் சொல்லுவாங்க. லகர 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 வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு. அடுத்து பாத்தீங்கன்னா 29ல 29/8 இன எழுத்துக்கள் அறிதல், சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், ஒருமைப்பன்மை அறிதல். அடுத்து பாத்தீங்கன்னா 30ஆம் தேதி வேர்ச்சொல் அறிதல், வேர்ச்சொல்லில் இருந்து வினைமுற்று வினையச்சும் வினையாளனையும் பெயர். 31/8 அயற்சொல் தமிழ்ச்சொல் அண்ட் எதிர்ச்சொல். அடுத்து பாத்தீங்கன்னா 1/9/2026 செப்டம்பர் மந்த் ஃபர்ஸ்ட் சொல்லிலக்கணம். சொல்லிலக்கணம் ஒரு 2 டேஸ் சொல்லிலக்கணம் ஃபுல்லாவே நம்ம டீச் பண்ணிடுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா 3ஆம் தேதி வினைச்சொல், அதுக்கடுத்து வினைச்சொல் எழுத்து பிழை, ஒற்று பிழை அறிதல், 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல். அடுத்து பாத்தீங்கன்னா அழகு 2 சொல்லகர, அதுல நமக்கு 15 கேள்விகள் கேட்பாங்க. இதுக்கு 4/9 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓரெழுத்து ஒரு மொழி. 5ஆம் தேதி உரிய பொருளை கண்டறிதல் அண்ட் சொல்லும் பொருளும் அறிதல். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அடுத்து பாருங்க 6ஆம் தேதி பொருந்தா சொல்லை கண்டறிதல், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். 7ஆம் தேதி ஒரு பொருள் பன்மொழி, இரு பொருள் குறிக்கும் சொற்கள். 8ல பாத்தீங்கன்னா பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. அடுத்து ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல். அடுத்து பாருங்க 9ஆம் தேதி கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல், பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். அடுத்து 10ஆம் தேதி ஊர் பெயர்களின் மறுவை எழுதுதல், பேச்சு வழக்கு தொடர்களில் உள்ள பிழை திருத்தம். அடுத்து 11ஆம் தேதி சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல். 12ஆம் தேதி பல பொருள் தரும் ஒரு சொல்லை கூறுக, பிழை திருத்தம். அடுத்து பாத்தீங்கன்னா அழகு 3 எழுதும் திறன். இதுல நமக்கு 15 கேள்விகள் கேட்பாங்க. அது பாத்தீங்கன்னா 13ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். 14ஆம் தேதி தொடர் வகைகள், செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை. 15ஆம் தேதி ஒருமைப்பன்மை பிழை அறிதல், சரியான தொடர் எறிதல். 16ஆம் தேதி மரபு தமிழ். 17ல நிறுத்தல் குறியீடுகள். அடுத்து பாத்தீங்கன்னா அழகு 4 கலைச்சொற்கள். கலைச்சொற்கள்ல நமக்கு 10 கேள்விகள் இருக்கு. கலைச்சொற்கள் பாத்தீங்கன்னா நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய புக் பேக்ல இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் பார்க்க போறோம். ஒரு எக்ஸ்ட்ரா நோட்ஸ்மே கலைச்சொற்களுக்கு உண்டான நோட்ஸ் நம்ம கொடுக்க போறோம். சரிங்களா? அதுக்கு உண்டானதான், அதாவது புக் பேக்னா ஓல்ட் அண்ட் நியூ புக்ல இருக்கக்கூடிய எல்லா கலைச்சொற்களுமே நம்ம அந்த இதுல பார்க்க போறோம். இதுக்கு உண்டான நோட்ஸ் 18ஆம் தேதி நம்ம கொடுக்க போறோம். சரிங்களா? ஏன்னா 10 கேள்விகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. அடுத்து பாருங்க அழகு 5 வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன். இதுல 15 கேள்விகள் கேட்கிறாங்க. என்ன பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுதல். 19ஆம் தேதி நம்ம சொல்றோம். 20ஆம் தேதி பாத்தீங்கன்னா செய்தித்தாள், தலையங்கம், முகப்பு செய்திகள், அரசு சார்ந்த செய்திகள், கட்டுரைகள் இவற்றை வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன். 21ஆம் தேதி உவமை தொடரின் பொருள் அறிதல். 22 மரபு தொடரின் பொருள் அறிதல். 23 பழமொழிகள் பொருள் அறிதல். அடுத்து பாத்தீங்கன்னா அழகு 6 எளிய மொழிபெயர்ப்பு. இதுல 5 கேள்விகள் கேட்கிறாங்க. ஸோ ஆங்கிலம் மற்றும் பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல். சரிங்களா? ஆங்கிலம் மற்றும் பிற மொழி சொற்களுக்கு இணையான நம்ம தமிழ் சொற்களை நம்ம அறிய போறோம். இது 2 டேஸ் 24 25 2 நாளுமே இந்த டாபிக் வைஸா தான் நம்ம நோட்ஸ் கொடுக்க போறோம். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க அழகு 7
அழகு 7 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுலதான் நமக்கு இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் சொல்லி எல்லாமே கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்ததெல்லாம் இலக்கணம் சார்ந்த செய்திகள் தான் நம்ம பார்த்திருக்கோம். அழகு 7 தான் இலக்கியம் பிளஸ் தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டு பத்தின செய்திகள் கொடுத்திருக்காங்க. நமக்கு இதுல எத்தனை கொஸ்டின் கேட்கறாங்கன்னா 15 கொஸ்டின் கேட்கறாங்க. இதுதான் நம்ம ஸ்கூல் புக்ஸை மெயினா படிக்க வேண்டிய ஒரு டாபிக். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னா 26ஆம் தேதி 26/9 ஸ்டார்ட் ஆகுது. அதுல பாத்தீங்கன்னா திருக்குறள் தொடர்பான செய்திகள். திருக்குறள்ல நமக்கு 20 அதிகாரங்கள் மட்டும்தான் சிலபஸ்ல கொடுத்திருக்காங்க. சோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து திருக்குறள் தொடர்பான எல்லா செய்திகளுமே உங்களுக்கு நோட்ஸா கொடுக்க போறோம். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க 27ஆம் தேதி 2 அதிகாரம் ஒழுக்கமுடைமை பொறையுடைமை. 28ல ஊக்கமுடைமை விருந்தோம்பல். 29 அரண் வலியுறுத்தல் ஈகை. 30 பெரியாரை துணை கோடல் வினை செயல் வகை. 1ஆம் தேதி அவை அஞ்சாமை கண்ணோட்டம். 2ஆம் தேதி அன்புடைமை கல்வி. 3ஆம் தேதி நடுநிலைமை கூடா ஒழுக்கம். 4/10ல கல்லாமை செங்கோன்மை. 5ஆம் தேதி பண்புடைமை நட்பாராய்தல். 6ஆம் தேதி புறங்கூறாமை அருளுடைமை. 7ஆம் தேதி இப்போ அருளுடைமை வரையும் நமக்கு திருக்குறளுக்கு உண்டான 20 அதிகாரங்கள் நமக்கு முடிஞ்சிடுச்சு. இந்த 20 அதிகாரங்களுமே அந்த திருக்குறளையும் நம்ம படிக்கணும். திருக்குறளுக்கு உண்டான பொருள் பிளஸ் அந்த திருக்குறள்ல இருந்து எவ்வாறெல்லாம் கேள்விகள் கேட்பாங்க, என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லி அதற்கு உண்டான பிடிஎஃப்மே நம்ம சென்ட் பண்ணிடுவோம். ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க 7ஆம் தேதி பாத்தீங்கன்னா அறநூல் தொடர்பான செய்திகள், அப்புறம் நாலடியார் ஃபர்ஸ்ட் கிளாஸ். 8ஆம் தேதி நான்மணி கழிகை பழமொழி 400. 9ல முதுமொழி காஞ்சி திரிகடிகம். 10 இன்னா 40 சிறுபஞ்ச மூலம் 7ஆதி. 11ஆம் தேதி ஔவையார் பாடல்கள். 12, 13 2 நாட்களுமே தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் எல்லாமே நம்ம சொல்லிடுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி ஓவேசு சாமிநாத ஐயர், உவை சாமிநாத ஐயர், தேப்போ மீனாட்சி சுந்தரம், சி லக்குவனார் தமிழ் பணி தொடர்பான செய்திகள். 15, 16 2 நாட்களுமே தேவநேய பாவனார் அகர முதலி பாவலேறு பெருஞ்சித்திரனார் ஜிஇபோ பீரவா முனிவர் தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள் எல்லாமே இந்த 2 நாட்கள்ல சொல்லிடுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள். 17ஆம் தேதி பாவேந்தர் டிகேசி. 18ல தவத்திரு குன்றக்குடி அடிகளார் கண்ணதாசன். 19 காகிதம் இல்ல தாரா பாரதி. 20ல வேலு நாச்சியார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். 21 முடியரசன் தமிழொலி. 22 உருத்திர கண்ணனார் கீவா ஜெகநாதர் நாமக்கல் கவிஞர். சரிங்களா? இப்போ நமக்கு 22/10/2026 நம்மளோட தமிழ் ஷெடியூல் பொது தமிழுக்கு உண்டான ஷெடியூல் கம்ப்ளீட் ஆகுது. இந்த 60 நாட்களுமே நம்ம போட்ட பிளான் படி நீங்க தமிழை படிச்சுட்டு வந்தீங்கன்னா தமிழ்ல நிச்சயமா 95 மதிப்பெண்களுக்கு மேல 95 கேள்விகளுக்கு மேலவே நம்ம அடிக்கலாம். சரிங்களா? சோ அதனால நம்ம சேனலை கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கான சஜஷனை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பிளான் பாத்தீங்கன்னா 22/10 முடியுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1 வீக் உங்களுக்கு டைம் இருக்கும். அதுல வந்து நம்ம ரிவிஷன் கிளாஸஸ் பிளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்காக அந்த டைமை நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதன் மூலமா நம்ம ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. டெய்லிக்கு உண்டான ஷெடியூல் படி நமக்கு வந்து வீடியோஸ் வந்து பிடிஎஃப் எல்லாமே நம்ம சென்ட் பண்ணிடுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வெற்றி நமதே. இந்த எக்ஸாம்ல நம்ம கட்டாயம் வெற்றி பெற தான் போறோம். ஸோ நம்ம எல்லாம் ரெடினா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஐ எம் ரெடின்னு சொல்லி போடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.